என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. நாட்களில் உன் பண நிலை மாற்றம் தொடங்கப் போகுது. இது ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு சின்ன அச்சமோ அல்ல. இது உன் கர்மாவால் தான் வரப்போகும் மாற்றம். நீ இதுவரை செய்த உழைப்பு, உன்னுடைய நம்பிக்கை, உன் உழைப்பின் நேர்மை, இவை எல்லாம் இந்த மாற்றத்துக்கு விதை விதிச்சே. இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதோ அது வருகிறது, மெதுவா ஆனா உறுதியா. நீ கவனிப்பாய், முன்னாடி நீ பணம் வந்து சென்றாலும் அது உன்னை நம்பிக்கையோடு இணைக்க முடியாத நிலை. ஆனா இப்போ வந்த பணம் உன் வாழ்க்கையின் ஒரே காரணமா அல்ல. அது உன் முயற்சியின் அடையாளம். அது உன் முயற்சி மதிப்புக்காக வரும் ஒரு பரிசு. அப்போ பணம் வந்தாலும் உன் மனசு சோர்வடையாது. அது உன்னோட உறவுகளையும் சீராக வைக்கும். தங்கமே, உன் வாழ்வில உன் பொருளாதார நிலை மட்டும் தான் உயர்கிறது என்ற நோக்கம் இல்ல. அது உன் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளோடும் இணைக்கப்பட்டு வருகிறது. உன் மனசு அமைதியாக இருக்கிறது. உன் உறவுகள் வலுவாக இருக்கிறது. உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதுதான் முழுமையான வளம். பணம் ஒரு கருவி, நீ அதை சத்தமில்லாம நம்பிக்கை, பாதுகாப்பு, வளமுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவாய். நீ கவனிப்பாய், சில நாட்களில் பணம் வந்த பிறகு முன்னாடி நீ அதனை எவ்வளவு விரைவா பயன்படுத்தினாய், எவ்வளவு கவலைப்பட்டாய், இப்போ அப்படி செய்ய மாட்ட. இந்த புதிய நிலை உனக்கு சொல்வது ஒன்றையே, நீ அதை மதிக்க வேண்டும். அது நீக்காக வந்தது. இந்த மனப்பாங்கு உன்னை பணம் மட்டுமல்ல, வாழ்வின் அனைத்து பரிமாணங்களிலும் நிலைத்திருத்தும். தங்கமே, உன் வாழ்வில இந்த புதிய பண நிலை வரும்போது உன் முன்னேற்றம் மெதுவா தோன்றலாம். ஆனால் இது சத்தமில்லாம உன் வாழ்க்கையை மாறவிடும். முன்னாடி நீ தோற்றத்தை மட்டும் பார்த்தாயோ, இப்போ உன் உள்ளே இருக்கும் வளமும் வளர்ந்துவிடும். உன் மனசு கற்றுக்கொள்ளும். உன் முன்னேற்றம் வெளிப்புறத்துலவோடு உள் உலகத்துலவும் வரும். நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. உன் பணநிலை மட்டும் மாற்றமா? இல்லை. உன் உள்ளம், உன் நினைவுகள், உன் அறிவும் மீண்டும் வளம் பெறும். முன்னாடி பணத்தை பார்த்து ஆனந்தமா இருந்தாலும் பின்னர் அது தொலைந்து போயிடும் பயம் உண்டாகியிருக்கும். இப்போ உன் உள்ளம் பணம் வந்தாலும் அதில் கலக்கம் இல்லாம அமைதி காணும். தங்கமே, இந்த புதிய நிலை உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயம் துவக்குகிறது. உன் முயற்சிகளுக்கு மதிப்பு கிடைக்குது. உன் திறமை கண்டு கொடுக்கப்படுகிறது. உன் பகிர்வு, உன் நேர்மை, உன் கருணை எல்லாம் மதிக்கப்படுகிறது. பணம் வருவது அந்த மதிப்புக்கு மட்டும் வெளிப்பாடு. நீ கவனிப்பாய், இனிமே உன் வாழ்க்கையில் பணம் உன் பயத்தை அதிகப்படுத்த மாட்ட. முன்னாடி பணம் இல்லாவிட்டால் என்ன ஆகும் ன்னு அச்சம். இப்போ அந்த அச்சம் நீ தாண்டிட்டே. உன் உள்ளத்தில் அமைதி தான் அதிகம். அந்த அமைதி உன் வாழ்க்கையை வழிநடத்தும். என் தங்கமே, உன் முன்னேற்றம் மெதுவா தோன்றலாம், ஆனா அது நிச்சயமாக வருகிறது. நீ உன் முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறே, உன் மனசை நம்புகிறே, உன் உள்ளத்தில் அமைதியோடு இருக்கிறே, இதெல்லாம் பணத்தை உன்னோட அனுபவமாக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வந்து நின்றால் அது உன்னை மாற்றமல்ல, உன் மேலான உணர்வை வெளிப்படுத்தும் கருவி. நீ இப்போ கவனிப்பாய், பணம் வந்து சென்றாலும் அதில துரிதம், அதில் ஆட்டம் தேவையில்லை. அது உன் வாழ்க்கையில் மெதுவாக, உறுதியா நிலைத்திருக்கும். உன் மனசும் அதனோடு இணைந்து புதிய வாய்ப்புகளை காணும். உன் எதிர்காலம் சுத்தமான வெளிச்சமோட விட்டு வைக்கப்படும். தங்கமே, உன் பணநிலை வரும் போது உன் உறவுகளுக்கும் அது மாற்றம் கொண்டு வரும். முன்னாடி உறவுகள் பணத்தோடு மையம் கொள்ளும் நிலையில் இருந்தால், இப்போ அது நீயோட ஆழமான உறவுகள் போல அமைந்திருக்கும். உன் குடும்பம் உன்னை மதிக்கும், உன் நண்பர்கள் உன்னை கண்டு மகிழும், உன் வாழ்வின் ஒவ்வொரு உறவும் சிறப்பாக நிலைக்கும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், பணம் வந்து கொண்டாலும் அது உன்னை வெறுக்கவில்லை, உன்னை நேசிக்க வருது. அது உன்னோட உறவுகளை வலுப்படுத்தும், உன் கனவுகளை நிறைவேற்றும், உன் முயற்சிகளை மதிக்கும். உன் வாழ்க்கை இனிமே பொருளாதார சமநிலை, உள்ளார்ந்த அமைதி, மற்றும் முழுமையான வளம் கொண்டு திகழும். தங்கமே, இந்த புதிய நிலை உனக்கு ஒரு அதிசயத்தை உணர வைத்துவிடும். நீ உன் முயற்சியை ஒவ்வொரு நாளும் மதிப்பாய் செய்ய ஆரம்பிப்பாய்.
உன் பணம் மட்டுமல்ல, உன் நேரமும் உன் திறமையும் உன் மனசும் மதிப்பாகும். இதுதான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். உன் முயற்சிகள் கண்ணியமாக வலுப்பெறும். நீ கவனிப்பாய், இனிமே உன் வாழ்க்கையில் பணம் உன் வழிகாட்டியாக இருக்கும். அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னோட நேசத்தோடு உன்னோட திறமையோடு சேர்ந்து உன்னை முன்னேறச் செய்யும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் அது சமநிலை தரும். உன் மனசும் உன் உடலும் உன் ஆன்மாவும் பணத்தோடு ஒத்துழைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய காலகட்டம் உன்னை உண்மையான வளம், அமைதி, நம்பிக்கை மற்றும் உயர்ந்த மனசோடு நிறைய செய்யும். நாட்களில் உன் பண நிலை மாற்றம் வரும். அதை வரவேற்கும் போது உன் உள்ளத்துல இருந்து ஒரு நிம்மதி, ஒரு உறுதி, ஒரு மகிழ்ச்சி தோன்றும். அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன்னை புதிய உயரங்களுக்கு அழைக்கும். நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்: பணம் மட்டும் அல்ல, உன் மனசும் உன் முயற்சியும் உன் உண்மை, உன் நேர்மை, உன் வலிமை இதெல்லாம் ஒரே நேரத்தில் வளர்ந்து உன் வாழ்க்கையை வளமாக்கும். நாட்களில் உன் பணநிலை வருவதே அல்ல, உன் வாழ்க்கை முழுவதும் வளமடையும். உன் மனசும் அமைதியோட இருக்கும். உன் உறவுகள் வலுவாக இருக்கும். உன் வாழ்வு முன்னேறும். நீ உன்னோட வாழ்வை முழுமையா அனுபவிக்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, இதுதான் உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம். உன் முன்னேற்றம் நிச்சயமாக வருகிறது. உன் முயற்சிகள், உன் நம்பிக்கை, உன் உள்ளத்தின் உண்மை எல்லாம் உன்னை வெற்றியடையச் செய்யும். நாட்களில் உன் பண நிலை மாற்றம் தொடங்கும். அதோட உன் வாழ்வு முழுமையாக மலர்ந்திடும். என் தங்கமே, இப்போ நீ கவனிக்க வேண்டியது ஒரு முக்கிய உண்மை. நாட்களில் உன் பண நிலை மாறப்போகுது. ஆனா இந்த மாற்றம் சாதாரணமானதல்ல. இது உன் வாழ்க்கையின் பல பரிமாணங்களையும் மாற்றும். உன் மனசை, உன் முயற்சிகளை, உன் நம்பிக்கையையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்தும். முன்னாடி நீ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தால், இந்த புதிய நிலை உன் மனசுக்கு அமைதியை தரும். உன் மனசின் ஸ்டெபிலிட்டி உன் முயற்சிகளுக்கு மொமெண்டம் தரும். நீ இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இது தான்: பணம் வந்து நின்றாலும் அது உன்னை டிஃபைன் செய்யாது. முன்னாடி உன் வேல்யூ பணம் மட்டுமே ரிஃப்ளெக்ட் செய்யும் மாதிரி தோன்றின. ஆனா இப்போ உன் வேல்யூ உன் ஆக்ஷன்ஸ், உன் இன்டெகிரிட்டி, உன் பேஷன்ஸ், உன் எஃபர்ட் தோன்றும். பணம் ஒரு கன்சிக்வன்சிய மாதிரி தான் வரும். அது உன்னை மெஷர் செய்யாது, அது உன் growth சப்போர்ட் செய்யும். தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய நிலையில் உன் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் டெம்பர்ட் ஆக, டிசிப்ளின்ட் ஆக எடுக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி இம்பல்ஸ் ஆக டிசிஷன் எடுத்தால் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ உன் டிசிஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் உன் லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் செய்யும். நீ இம்பல்சிவ் இல்லாமல் தாட்ஃபுல், அவேர், ஸ்ட்ராட்டஜிக் செய்ய ஆரம்பிப்பாய். நீ கவனிப்பாய், இந்த ஃபைனான்ஷியல் growth உன் ரிலேஷன்ஷிப்ஸ் பாசிட்டிவ் ஆக பாதிக்கும். முன்னாடி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி காரணமாக ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம். ஆனா இப்போ ஸ்டெபிலிட்டி வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். உன் குடும்பம் உன்னை ட்ரஸ்ட் செய்யும். உன் நண்பர்கள் உன்னை ரெஸ்பெக்ட் செய்யும். உன் எஃபர்ட்ஸ் அனைவரும் வேல்யூ செய்யும். தங்கமே, சில நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் growth உன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் செய்யும். முன்னாடி அன்சர்டன்டீஸ் உன்னோட செல்ஃப் டவுட் ட்ரிகர் செய்திருக்கும். ஆனா இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ், earned income, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவைகள் உன்னோட இன்னர் ஸ்ட்ரெங்த் பூஸ்ட் செய்யும். நீ கான்ஃபிடென்ட், நீ ப்ரிப்பேர்ட், நீ கேப்பபிள். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், ஃபைனான்ஷியல் growth ஒரு சடன் ஸ்பைக் மாதிரி வராது. அது கிராஜுவல், ஸ்டெடி, பெர்மனன்ட். இவ்வாறு growth வரும் போது நீ மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் டெவலப் செய்ய ஆரம்பிப்பாய். உன் பேஷன்ஸ், டிசிப்ளின், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இவைகளும் grow ஆகும். உன் இன்னர் டெவலப்மெண்ட் உன் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் காம்ப்ளிமெண்ட் செய்யும். என் தங்கமே, உன் ஃபைனான்ஷியல் growth உன் ஃப்ரீடம் அதிகரிக்கும். முன்னாடி டெட், ஆப்ளிகேஷன்ஸ், டிபெண்டன்ஸ் இவைகள் உன்னை கான்ஸ்ட்ரெயின் செய்திருக்கும். ஆனா இப்போ ஃப்ரீடம் வந்து உன்னை எம்பவர்ட் ஆக்கும். உன்னோட சாய்ஸஸ் கான்ஃபிடென்ட் ஆக எடுத்துக்க ஆரம்பிப்பாய்.
உன் டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாம் எஃபெக்டிவ்லி மேனேஜ் செய்ய ஆரம்பிப்பாய். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உன் ஸ்ட்ரெஸ் லெவல் ஐ குறைக்கும். முன்னாடி உன் மென்டல் லோட் அதிகமாக இருந்தது. ஆனா இப்போ ஸ்டேபிலிட்டி உனக்கு காம்னஸ், கிளாரிட்டி, ஃபோக்கஸ் தரும். உன் மைண்ட் இல் பீஸ், பாடி இல் எனர்ஜி, ஸ்பிரிட் இல் எந்தூசியாசம் எல்லாம் பேலன்ஸ் ஆக இருக்கும். இது உன் லைஃப்ல ஹோலிஸ்டிக் growth ஐ ஏற்படுத்தும். தங்கமே, உன் ஃபைனான்ஷியல் growth உன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ சிக்னிஃபிகன்ட்லி எக்ஸ்பேண்ட் செய்யும். முன்னாடி ரிசோர்சஸ் அல்லாமல் ஃபியர் அதிகமா இருந்ததால் நீங்கள் வாய்ப்புகளை மிஸ் செய்திருக்கலாம். ஆனா இப்போ ரிசோர்சஸ், ப்ரெப்பரேஷன், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உன் ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் ரெகக்னிஷன் ஐ பெறும். நீ இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இது தான், ஃபைனான்ஷியல் சேஞ்ச் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் க்கு சப்மிசிவ் இல்லாமல் இன்டர்னல் கிளாரிட்டி க்கு கம்ப்ளையண்ட். உன் வேல்யூஸ், எத்திக்ஸ், ப்ரையாரிட்டிஸ் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் ஐ கைட் செய்யும். உன் இன்னர் விஸ்டம் உன்னை ரைட் சாய்ஸஸ்க்கு வழிநடத்தும். என் தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் லைஃப் இல் abundance, கிளாரிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ கொண்டு வரும். முன்னாடி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி உன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ, ஹெல்த் ஐ, பீஸ் ஐ டிஸ்டர்ப் செய்திருந்தது. ஆனா இப்போ ஸ்டேபிலிட்டி வரும்போது உன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல் ஹார்மனி, உன் ஹெல்த் இல் பேலன்ஸ், உன் மைண்ட் இல் பீஸ் எல்லாம் இருக்கும். நீ கவனிப்பாய், இனிமே உன் ஃபைனான்ஷியல் growth உன் செல்ஃப் வர்த் ஐ டிஃபைன் செய்யாது. உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் டிஃபைன் செய்யும். பணம் கான்சீக்வன்ஸ் மாதிரி மட்டும் வரும். இது உன்னை ட்ரூலி எம்பவர்ட் ஆக்கும். தங்கமே, ஃபைனான்ஷியல் சேஞ்ச் உன் லைஃப் இல் சஸ்டெயினபிள் இம்பேக்ட் ஐ தரும். உன் இன்னர் growth ஐ, பேஷன்ஸ் ஐ, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஐ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ ஸ்ட்ரெங்தன் செய்யும். உன் லைஃப் இல் பெர்மனன்ட் abundance, ஸ்டேபிலிட்டி, ஃப்ரீடம் எல்லாம் உன்னோட எஃபர்ட்ஸ் ஐ சப்போர்ட் செய்யும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், ஃபைனான்ஷியல் growth ஐ அப்சர்வ் செய்யும் போது எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ இக்னோர் செய்ய ஆரம்பிப்பாய். உன் மைண்ட், ஃபோக்கஸ், எனர்ஜி எசென்ஷியல் growth ஐ சப்போர்ட் செய்யும். நீங்கள் unnecessary ஸ்ட்ரெஸ் ஐ அக்செப்ட் செய்ய மாட்ட. உன் லைஃப் இல் பேலன்ஸ், ஹார்மனி, growth எல்லாம் சஸ்டெயின் ஆகும். என் தங்கமே, ஃபைனான்ஷியல் சேஞ்ச் உன் லைஃப் ஸ்டைல் ஐ ரீடிஃபைன் செய்யும். முன்னாடி you struggled with budgeting, planning, prioritization. ஆனா இப்போ ரிசோர்சஸ், அவேர்னஸ், மெச்சூரிட்டி எல்லாம் வந்து நீ எஃபெக்டிவ் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஐ பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் லைஃப் ஸ்டைல் இல் ஸ்டேபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஏற்படும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் மைண்ட் செட் ஐ பாசிட்டிவ்லி ஷிஃப்ட் செய்யும். முன்னாடி ஸ்கேர்சிட்டி ஐ, ஃபியர் ஐ ஃபோக்கஸ் செய்திருந்தாய். ஆனா இப்போ abundance, ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஃபோக்கஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் மைண்ட் செட் growth ஐ சப்போர்ட் செய்யும், ஃபைனான்ஷியல் growth ஐ ஆக்சலரேட் செய்யும். தங்கமே, ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உன் லாங் டர்ம் செக்யூரிட்டி ஐ கிரியேட் செய்யும். முன்னாடி அன்சர்டன்டீஸ் உன்னை ஆங்ஷியஸ் ஆக வைத்திருந்தது. ஆனா இப்போ ரிசோர்சஸ் ஐ மேனேஜ் செய்வது ஈஸி, ஸ்ட்ரெஸ் ஐ கண்ட்ரோல் செய்வது பாசிபிள். உன் மென்டல் கிளாரிட்டி, பிளானிங் அபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ் எல்லாம் growth ஐ சஸ்டெயின் செய்யும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், உன் ஃபைனான்ஷியல் growth உன் லைஃப் இல் மல்டிடைமென்ஷனல் இம்பேக்ட் ஐ ஏற்படுத்தும். உன் ரிலேஷன்ஷிப்ஸ், கரியர், பர்சனல் growth, மென்டல் கிளாரிட்டி எல்லாம் கனெக்டட். ஒவ்வொரு டிசிஷன், ஒவ்வொரு எஃபர்ட் growth ஐ சப்போர்ட் செய்யும். உன் லைஃப் இல் ஹோலிஸ்டிக் ப்ராஸ்பெரிட்டி ஐ ஏற்படுத்தும். என் தங்கமே, நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வரும்போது உன் எஃபர்ட்ஸ் ஐ ரெகக்னைஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் ஹார்ட் ஒர்க் ஐ ரெஸ்பெக்ட் செய்யும். உன் டிசிப்ளின் ஐ வேல்யூ செய்யும். உன் கன்சிஸ்டன்சி ஐ ரிவார்ட் செய்யும். இந்த ரெகக்னிஷன் உன்னை எம்பவர்ட், கான்ஃபிடென்ட், ஃபோக்கஸ்ட் ஆக்கும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் இன்னர் growth ஐ ரிஃப்ளெக்ட் செய்யும். முன்னாடி ஃபியர், ஸ்கேர்சிட்டி, அன்சர்டனிட்டி டாமினேட் செய்திருந்தது.
ஆனா இப்போ செல்ஃப் பிலீஃப், ப்ரிப்பேர்ட்னஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் டாமினேட் செய்யும். உன் லைஃப் இல் பெர்மனன்ட் பேலன்ஸ், கான்ஃபிடன்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் சஸ்டெயின் ஆகும். தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் லைஃப்க்கு ஃப்ரீடம் ஐ, எம்பவர்மெண்ட் ஐ, ஆப்பர்ச்சுனிட்டி ஐ, abundance ஐ, ஸ்டேபிலிட்டி ஐ, கிளாரிட்டி ஐ, பீஸ் ஐ, கான்ஃபிடன்ஸ் ஐ கொண்டு வரும். உன் எஃபர்ட்ஸ் ஐ ப்ராப்பர்லி ரிவார்ட் செய்யும். உன் இன்னர் ஸ்ட்ரெங்த் ஐ என்ஹான்ஸ் செய்யும். உன் லைஃப் இல் ஹோலிஸ்டிக் ப்ரோக்ரஸ் ஐ என்ஷூர் செய்யும். நீ இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வருவது ஒரு ஸ்டார்ட். அது உன் growth, ஸ்டேபிலிட்டி, எம்பவர்மெண்ட், கான்ஃபிடன்ஸ் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கும். உன் லைஃப் இல் பெர்மனன்ட் இம்பேக்ட் ஏற்படும். உன் எஃபர்ட்ஸ், ஃபேத், பேஷன்ஸ் அனைத்தும் ரிவார்ட் ஆகும். உன் ஃபைனான்ஷியல் growth ஐ எப்ரேஸ் செய்யும் போது உன் லைஃப் இல் பேலன்ஸ், கிளாரிட்டி, ஹார்மனி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், பீஸ், ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் நிலைத்திருக்கும். என் தங்கமே, இதுதான் உன் ஃபைனான்ஷியல் growth ஐ அறிமுகப்படுத்தும் உண்மை. உன் முயற்சி, உன் பேஷன்ஸ், உன் ஃபேத், உன் இன்னர் விஸ்டம் அனைத்தும் உன்னை fully empowered, financially stable, mentally clear, emotionally balanced, spiritually strong ஆக்கும். நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வரப்போகுது. அதோட உன் லைஃப் இல் பெர்மனன்ட், ஹோலிஸ்டிக், சஸ்டெயினபிள் growth ஐ ஏற்படுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய பருவம் உன்னோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகுது. நாட்களில் உன் பண நிலை மாற்றம் தொடங்க போகுது. இதுதான் உன் உழைப்பின், உன் நம்பிக்கையின், உன் பொறுமையின் பலன். முன்னாடி நீ அடைந்த முயற்சிகள் எல்லாம் இப்போ உன்னோட வாழ்க்கையை வளமாக்கும் விதமாக திரும்பி வருகிறது. இதை சாதாரணமான மாற்றமா நினைக்காதே. இது உன் மனசையும், உன் ஆன்மாவையும், உன் உடலையும் ஒரே நேரத்தில் உயர்த்தும் ஒரு தருணம். நீ கவனிப்பாய், முன்னாடி பணம் வந்தாலும் அதில் உறுதியா வாழ முடியாத நிலை, டெட்ஸ், எதிர்பாராத செலவுகள், ஃபைனான்ஷியல் டென்ஷன் இவை உன்னை குழப்பியிருக்கும். ஆனா இப்போ பணம் வரும் போது அது உன் மனசுக்கு அமைதியை தரும். உன் மனசில் வலியும் அச்சமும் இல்லாமல் அமைதி, நம்பிக்கை, உறுதி தோன்றும். இது உன்னை சோர்வடைய விடாது, உன்னோட வாழ்க்கையை செழிக்க வைக்கும். தங்கமே, உன் பணம் உன்னை டிஃபைன் செய்யாது. முன்னாடி பணம் வரும்போது நான் போதுமானவளா, நான் திறமையா என்ற கேள்விகள் உன் மனசில் எழுந்திருக்கலாம். ஆனா இப்போ உன் வேல்யூ உன் முயற்சி, உன் நேர்மை, உன் பண்புகள், உன் மனசின் நேர்மை இவையிலே இருக்கும். பணம் ஒரு கருவி மாதிரி மட்டுமே உன் வாழ்வை சப்போர்ட் செய்யும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் ஐ எடுக்கும் போது அம்பல்சிவ் இல்லாமல் டிசிப்ளின் ஓடு செய்ய ஆரம்பிப்பாய். முன்னாடி விரைவில் முடிவு எடுத்தால் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ உன் முடிவுகள் நீயே நடப்பது மாதிரி இருக்கும். வாழ்க்கை, முயற்சி, அமைதி எல்லாமே பொருந்தும். தங்கமே, உன் பணநிலை வளரும் போது உன் உறவுகளும் பலப்படுகின்றன. முன்னாடி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி காரணமாக ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஆனா இப்போ ஸ்டேபிலிட்டி வந்து உறவுகள் மேம்படும். உன் குடும்பம் உன்னை நம்பும். உன் நண்பர்கள் உன்னோட முயற்சியை மதிக்கும். உன் வாழ்க்கை வளமுடன், அமைதியுடன் நிரம்பும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், ஃபைனான்ஷியல் growth சடன் ஸ்பைக் மாதிரி வராது. அது மெதுவாக, நிச்சயமாக, உறுதியுடன் வரும். இதனால் நீ மனசோடு இணைந்து பேஷன்ஸ், டிசிப்ளின், டிசர்ன்மெண்ட் எல்லாமே வளர்ச்சியடையும். உன் ஆன்மா, உன் மனசு, உன் உடல் எல்லாம் இணைந்து இந்த வளத்தை உணர்ந்து பயன்படுத்தும். என் தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உனக்கு ஃப்ரீடம் தரும். முன்னாடி டெட், அன்சர்டனிட்டி, டிபெண்டன்ஸ் உன்னை கான்ஸ்ட்ரெயின் செய்திருந்தது. ஆனா இப்போ ஃப்ரீடம் வந்து நீ கான்ஃபிடென்ட் ஆக, செல்ஃப் ரிலையன்ட் ஆக, ப்ரிப்பரேஷன் ஓடு செயல்படலாம். உன் காலத்தை, உன் மனசை, உன் சக்தியையும் ப்ராப்பர்லி அலோகேட் செய்ய ஆரம்பிப்பாய். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உன் ஸ்ட்ரெஸ் ஐ குறைக்கும். முன்னாடி அன்சர்டன்டீஸ் உன்னை ஆங்ஷியஸ் ஆக்கின. ஆனா இப்போ ஸ்டேபிலிட்டி உனக்கு கிளாரிட்டி, காம்னஸ், ஃபோக்கஸ் தரும். உன் மனசும் அமைதி அடையும், உடலும் எனர்ஜி ஓடு இருக்கும்.
இதனால் உன் வாழ்க்கை ஹோலிஸ்டிக் growth அடையும். தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் வாய்ப்புகளை அதிகரிக்கும். முன்னாடி ரிசோர்சஸ் இல்லாம ஃபியர் அதிகமா இருந்ததால் வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். ஆனா இப்போ ரிசோர்சஸ், ப்ரெப்பரேஷன், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உன் திறமை, உன் அறிவு, உன் முயற்சி எல்லாம் மதிப்பு பெறும். நீ இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, ஃபைனான்ஷியல் growth எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்-க்கு சப்மிசிவ் இல்லாமல் இன்டர்னல் கிளாரிட்டி-க்கு கம்ப்ளையன்ட் ஆக வேண்டும். உன் வேல்யூஸ், எத்திக்ஸ், ப்ரையாரிட்டிஸ் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் ஐ கைட் செய்யும். உன் inner wisdom உன்னோட ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் ஐ ஸ்டேபிளைஸ் செய்யும். என் தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் வாழ்க்கைக்கு abundance, clarity, satisfaction, peace எல்லாமே கொண்டு வரும். முன்னாடி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி உன் உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் பாதித்திருந்தது. ஆனா இப்போ ஸ்டேபிலிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இல் ஹார்மனி, ஹெல்த் இல் பேலன்ஸ், மைண்ட் இல் பீஸ் அனைத்தும் நிலைக்கும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் செல்ஃப் வர்த் ஐ டிஃபைன் செய்யாது. உன் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, எஃபர்ட், இன்டெகிரிட்டி உன்னை டிஃபைன் செய்யும். பணம் கான்சீக்வன்ஸ் மாதிரி மட்டும் வரும். இதுதான் உன்னை ட்ரூலி எம்பவர்ட் ஆக்கும். தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் வாழ்க்கைக்கு சஸ்டெய்னபிள் இம்பாக்ட் தரும். உன் inner growth ஐ, பேஷன்ஸ் ஐ, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஐ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ ஸ்ட்ரெங்தன் செய்யும். உன் லைஃப் இல் பெர்மனன்ட் abundance, ஸ்டேபிலிட்டி, ஃப்ரீடம் எல்லாம் சஸ்டெயின் செய்யும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், ஃபைனான்ஷியல் growth அப்சர்வ் செய்யும் போது unnecessary distractions ஐ இக்னோர் செய்ய ஆரம்பிப்பாய். உன் ஃபோக்கஸ், எனர்ஜி, மைண்ட் essential growth ஐ சப்போர்ட் செய்யும். unnecessary stress ஐ accept செய்ய மாட்ட. உன் லைஃப் இல் பேலன்ஸ், ஹார்மனி, growth சஸ்டெயின் ஆகும். தங்கமே, ஃபைனான்ஷியல் growth லைஃப் ஸ்டைல் ஐ ரீடிஃபைன் செய்யும். முன்னாடி பட்ஜெட்டிங், பிளானிங், ப்ரையாரிட்டைசேஷன் இல் சிக்கல்கள் இருந்தன. ஆனா இப்போ ரிசோர்சஸ், அவேர்னஸ், மெச்சூரிட்டி எல்லாம் வந்து நீ எஃபெக்டிவ் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஐ பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் லைஃப் ஸ்டைல் இல் ஸ்டேபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஏற்படும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் மைண்ட் செட் ஐ ஷிஃப்ட் செய்யும். முன்னாடி ஸ்கேர்சிட்டி ஐ, ஃபியர் ஐ ஃபோக்கஸ் செய்திருந்தாய். ஆனா இப்போ abundance, ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஃபோக்கஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் மைண்ட் செட் growth ஐ சப்போர்ட் செய்யும், ஃபைனான்ஷியல் growth ஐ ஆக்சலரேட் செய்யும். தங்கமே, ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உன் லாங் டர்ம் செக்யூரிட்டி ஐ கிரியேட் செய்யும். முன்னாடி அன்சர்டன்டீஸ் உன்னை ஆங்ஷியஸ் ஆக வைத்திருந்தது. ஆனா இப்போ ரிசோர்சஸ் ஐ மேனேஜ் செய்வது ஈஸி, ஸ்ட்ரெஸ் ஐ கண்ட்ரோல் செய்வது பாசிபிள். உன் மென்டல் கிளாரிட்டி, பிளானிங் அபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ் எல்லாம் growth ஐ சஸ்டெயின் செய்யும். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் வாழ்க்கை முழுவதும் மல்டிடைமென்ஷனல் இம்பாக்ட் ஐ ஏற்படுத்தும். உன் ரிலேஷன்ஷிப்ஸ், கரியர், பர்சனல் growth, மென்டல் கிளாரிட்டி எல்லாம் கனெக்டட். ஒவ்வொரு டிசிஷன், ஒவ்வொரு எஃபர்ட் growth ஐ சப்போர்ட் செய்யும். உன் வாழ்க்கை ஹோலிஸ்டிக் ப்ராஸ்பெரிட்டி ஐ அடையும். என் தங்கமே, நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வரும்போது உன் எஃபர்ட்ஸ் ஐ ரெகக்னைஸ் செய்ய ஆரம்பிப்பாய். உன் ஹார்ட் ஒர்க் ஐ ரெஸ்பெக்ட் செய்யும். உன் டிசிப்ளின் ஐ வேல்யூ செய்யும். உன் கன்சிஸ்டன்சி ஐ ரிவார்ட் செய்யும். இந்த ரெகக்னிஷன் உன்னை எம்பவர்ட், கான்ஃபிடென்ட், ஃபோக்கஸ்ட் ஆக்கும். நீ கவனிப்பாய், ஃபைனான்ஷியல் growth உன் inner growth ஐ ரிஃப்ளெக்ட் செய்யும். முன்னாடி ஃபியர், ஸ்கேர்சிட்டி, அன்சர்டனிட்டி டாமினேட் செய்திருந்தது. ஆனா இப்போ செல்ஃப் பிலீஃப், ப்ரிப்பேர்ட்னஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் டாமினேட் செய்யும். உன் லைஃப் இல் பெர்மனன்ட் பேலன்ஸ், கான்ஃபிடன்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் சஸ்டெயின் ஆகும். தங்கமே, ஃபைனான்ஷியல் growth உன் வாழ்க்கைக்கு ஃப்ரீடம், எம்பவர்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, abundance, ஸ்டேபிலிட்டி, கிளாரிட்டி, பீஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொண்டு வரும். உன் எஃபர்ட்ஸ் ஐ ப்ராப்பர்லி ரிவார்ட் செய்யும். உன் inner strength ஐ என்ஹான்ஸ் செய்யும். உன் லைஃப் இல் ஹோலிஸ்டிக் ப்ரோக்ரஸ் ஐ என்ஷூர் செய்யும்.
நீ இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வருவது ஒரு ஆரம்பம். அது உன் growth, ஸ்டேபிலிட்டி, எம்பவர்மெண்ட், கான்ஃபிடன்ஸ் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை பெர்மனன்ட், ஹோலிஸ்டிக், சஸ்டெய்னபிள் growth ஐ அடையும். உன் எஃபர்ட்ஸ், ஃபேத், பேஷன்ஸ் ரிவார்ட் ஆகும். உன் ஃபைனான்ஷியல் growth ஐ எப்ரேஸ் செய்யும் போது உன் வாழ்க்கை பேலன்ஸ், கிளாரிட்டி, ஹார்மனி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், பீஸ், ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் நிலைத்திருக்கும். என் தங்கமே, இதுதான் உன் ஃபைனான்ஷியல் growth ஐ அறிமுகப்படுத்தும் உண்மை. உன் முயற்சி, பொறுமை, நம்பிக்கை, உன் inner wisdom அனைத்தும் உன்னை fully empowered, financially stable, mentally clear, emotionally balanced, spiritually strong ஆக்கும். நாட்களில் உன் ஃபைனான்ஷியல் சேஞ்ச் வரப்போகுது. அதோட உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும், உன் மனசும் அமைதியோட நிரம்பும், உன் உறவுகளும் வளமோட நிரம்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த பருவம் உனக்கே ஒரு அற்புத தருணத்தை தரப்போகுது. நாட்களில் உன் பண நிலை மாற ஆரம்பிக்கும். இதை சாதாரணமாக நினைக்காதே. இது உன் வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் மாற்றும். முன்னாடி நீ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாய், அன்சர்டனிட்டி ஐ அனுபவித்தாயும், இப்போ நீ ஒரு உறுதியான, அமைதியான நிலைக்கு வரப்போகிறாய். உன் முயற்சி, உன் பொறுமை, உன் நம்பிக்கை, இவை அனைத்தும் இந்த நிலைக்கு வழிவகுக்கும் விதையாக இருக்கும். நீ கவனிப்பாய், உன் மனசு இந்த மாற்றத்துக்காக தயாராக இருக்க வேண்டும். முன்னாடி பணம் வந்தால் அச்சம், கவலை, பதட்டம் உருவாகியிருக்கும். ஆனா இப்போ உன் மனசில் அமைதி இருக்கும். நீ ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி ஐ இன்டர்னல் ஆக உணர்வாய். உன் மனசின் உறுதி உன்னோட செயல்களையும் நிர்ணயிக்கும். உன் வாழ்க்கை சீரான பாதையில் நடக்க ஆரம்பிக்கும். தங்கமே, உன் பணநிலை மாற ஆரம்பிக்கும் போது நீ எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் ஐ தேட மாட்டாய்.